இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் புதிய உயர் தலைவர் முஜ்தபா காமேனி படுகாயமடைந்திருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸர்ட் அதிரடி தகவலை வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து ஈரானில் இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். போர் தொடங்கியது முதல் இதுவரை 15,000க்கும் மேற்பட்ட இலக்குகள் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரான் ராணுவம் தற்போது நிலைகுலைந்து போயிருப்பதாகவும் பீட் ஹெக்ஸர்ட் தெரிவித்துள்ளார். ஈராக்கின் மேற்கு பகுதியில் அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான KC-135 ரக எரிபொருள் நிரப்பும் போர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 4 வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். வியாழனன்று மதியம் ஏற்பட்ட இந்த விபத்தில் விமானத்திலிருந்த 6 பேரில் 4 பேர் உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள 2 தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விபத்து தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் எதிரி தாக்குதல் காரணமாக இந்த விபத்து நிகழவில்லை என்றும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 20,000 குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் ரெட் கிரசன்ட் தெரிவித்துள்ளது. தாக்குதலில் மொத்தம் 24,500க்கும் மேற்பட்ட இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் 20,000 வீடுகள் தவிர்த்து 4,511 வணிக நிறுவனங்களும் 69 பள்ளிகளும் சேதமடைந்துள்ளன. இந்த தாக்குதலில் 195 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் காயமடைந்திருப்பதாக ரெட் கிரசன்ட் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.